தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமர்வோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு புனித சூசையப்பர் அன்பிய இறைமக்கள் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வின் நோக்கத்தை வலியுறுத்துகிறது இன்றைய ஞாயிறு வழிபாடு. கிறிஸ்துவ வாழ்வில் நாம் கடைபிடிக்கும் வழிபாடுகளும் சட்டங்களும் நம்மை தூயவர்களாகவும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகவும் துன்புறும் மனிதர்களுக்கு உதவி செய்யும் பிறர் அன்பு கொண்டவர்களாகவும் வளர்த்தெடுக்கவே கொடுக்கப்பட்டுள்ளன என குறித்து காட்டுகிறது இன்றைய வாசகங்கள். நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்புடைய தூய வாழ்வாகவும் கடவுளின் வார்த்தையை ஏற்று அதன்படி பிறர் அன்பில் வேரூன்றிய வாழ்வாகவும் அமைக்கும் வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஜெபின் தன்னுடைய 7ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே நன்றி பலியாகவும், ராயப்பா, கார்மெல் ராணி, ரொனால்டோ, ரீனி ரேச்சல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி பலியாகவும், புனித விண்ணேற்பு அன்னை பாத யாத்திரை குழுவினர் நல்ல முறையிலே வேளாங்கண்ணிக்கு சென்று வந்தமைக்கு நன்றி பலியாகவும், பிரபு, நந்தினி, டெனி, ஜோசப், சிபி ஆண்டனி, நிர்மலா குடும்பத்தின் நன்றி பலியாகவும், ஸ்ரீராம், செல்வராஜ், கீதா தங்களுடைய 47வது ஆண்டு திருமண நாளில் நன்றி பலியாகவும், நிக்கோலாஸ், லூர்து மேரி தங்களுடைய 52ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றி பலியாகவும், கார்த்திக், பிரான்சிஸ், சூசன், கிரிட்டா, ஃபியோனா குடும்பத்தின் நன்றி பலியாகவும், டி சுரேஷ், ஆண்டனி, ஜெனிஃபர் தங்களுடைய 13ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும், அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை மற்றும் அன்னதானம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றதற்கு புனித விண்ணேற்பு அன்னை பாத யாத்திரைக்குழு நன்றி பலியாகவும், கே ரமேஷ், டெய்சி, ஆரோக்கிய மேரி, அன்பரசன், சாருமதி, ஏ இறுதிராஜ் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அந்தோனியம்மாள் ஆனவேலை பாற்றிக்காகவும், ராயப்பை செட்டி, அன்னம்மாள், எலிசபெத்தம்மாள், எலிசம்மாள், சந்தானம், சின்னப்பு செட்டி, ரோனிகம்மாள், அருளப்பன், ஸ்டீஃபன் ஃபெலிக்ஸ் ஆண்மை ஏற்றுப்பலியாகவும், லூயிஸ், விக்டர், அருள்மேரி, ரேமன் ராஜ் மற்றும் டேனியல் தாமஸ் குடும்பத்தின் நன்றி பலியாகும் மற்றும் ரேமன் ராஜ் அவர்களுக்கு அரசு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகும், ஜோசி ஜெரினா ஆண்மை ஏற்றபடியாகும், தர்ம ஜெயராஜ், எம்மா பிரியாணி, தர்ம அந்தையா, ராஜமால், இக்னீஷியஸ், நவீன் ஆண்மை ஏற்றபடியாகும், காலி கொண்டையா, காலிக்கு தேரியம்மாள், மாதா சரலப்பன், டியா செல்வர், அச்சுமன் ராஜ் யாரும் நேதாத்மாக்கள், உதற்கு சரதர் வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காகவும், அருட்சகோதரி ஆரோக்கியமேரி ஆண்மலை பாட்டிக்காகவும் திருப்பலியில் ஒப்புக்கொடு ஜெயிப்போம். எழுந்து நிற்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையாளர்களாய் நிலைத்திருக்கருள்வராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாய் என்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திறந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூயதை தொடர்ந்து அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக.
தூயாவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். செய்வராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர்,
ஆண்டவருமாக ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்து அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரேலே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுங்குகள். நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவோ வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் இவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களின் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமனங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகினும் உண்டா? நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமனங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதேனும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 18 வரை மற்றும் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளில் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பருத்தமை, களவு,
கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாக இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று ஆண்டின் பொதுக்காலம் எத்தனாவது ஞாயிறு நம்ம சிறப்பிக்கிறோம்? 22வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பிக்கிறோம். கடந்த 5 வாரங்களாக யோவான் நற்செய்தியிலிருந்து நாம் ஆண்டவருடைய உடலை பற்றி, ஆண்டவருடைய உணவை பற்றி நாம் படித்தோம். திரும்பமாக மீண்டும் இந்த 2ஆம் ஆண்டிலே மீண்டுமாக மார்க்கு நற்செய்திக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். இந்த மார்க்கு நற்செய்தி இந்த நாளிலே மையமாக நமக்கு பல்வேறு நிகழ்வுகளை, குறிப்பாக ஆண்டவரோடு உண்மையாக இணைந்திருக்க வேண்டிய தேவையையும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் விளக்குகிறது. அதற்கு முன்பாக ஒரு 3 நிகழ்வுகளை நான் சொல்லி இந்த மறைவுரைக்கு செல்ல விரும்புகிறேன். முதல் நிகழ்வு ஒரு கிறிஸ்துவ நிறுவனம். கிறிஸ்துவ நிறுவனத்தில் நடந்த நிகழ்வு. கிறிஸ்துவ நிறுவனம் ஒரு கல்லூரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரியில் ரொம்ப சாதாரண ஒரு ஏழை பெண், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட, பொருளாதாரத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு ஏழை பெண் சென்று சேருகிறாள். சேர்ந்து படிக்கிறாள். அவளுடைய மதிப்பெண் 2 வருடம் படிக்கிறார். 2 வருடம் அவளுடைய மதிப்பெண்கள் ஏறக்குறைய மொத்தம் ஒரு 10-15 சப்ஜெக்டுக்குள்ளாக அவள் 6 சப்ஜெக்ட்டுக்கு மேலே 100க்கு 100 யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 100க்கு 100 சென்டம் அடிச்சிருக்கான் அந்த பொண்ணு. மற்ற மதிப்பெண்கள் எல்லாம் ஒரு 98, 97 அப்படி தான் அதனுடைய மதிப்பெண்கள். அப்போது அந்த பெண் ஃபீஸ் கட்ட முடியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கு டிவி, அவங்க 2 பேருக்கும் டிவின்றதுனால ஃபீஸ் கட்ட முடியல. எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்முடைய கிறிஸ்துவ நிறுவனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பெண்ணை கல்லூரியிலே விலக்கி வைக்கிறார்கள். அதன் பிறகு 2 வருடங்கள் பெரிய ஒரு வருடத்துக்கு பிறகு கேப் ஆன பிறகு நம்முடைய ஆயருடைய முயற்சியால் அவருடைய கடிதம் வாங்கி கொடுத்த பிறகு பணம் கட்டி தான் மீண்டும் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் க்ரியேட் பண்ணி அதன் பிறகு மீண்டுமாக அந்த பெண் சேர்ந்து படித்து முடித்தாங்க. இது ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தினுடைய தன்மை. 2வதாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலை. இது குருக்கள் கண்ணீருடைய மனநிலை. மக்களுடைய மனநிலையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் நடந்த எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என்னுடைய வாழ்விலே நான் பார்த்த, நான் சாட்சியாக நன்ற நிகழ்வுகள்லாம். ஒரு குருவானவர் ஒரு ஊருக்கு பணியமர்த்துகிறார்கள். அந்த குரு இயல்பிலேயே ஒதுக்கப்பட்ட ஓரம்கட்ட சமுதாயத்திற்கு, குறிப்பாக படிக்காதவங்க யார் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களெலாம் உயர்த்தி விடுவதிலும் அவர்களுக்கு வேலை வாங்கி தருவதிலும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு போன வேகத்திலே நிறைய பேரை ஊரில் இருந்து படிக்க அனுப்புகிறார். போய் வேலை வாங்கி தருகிறார். லோயலா கல்லூரியில் அந்த செக்யூரிட்டிலாம் இருப்பாங்களே, அதில் ஒரு 10 பேரை சேர்த்து வர்றாரு. எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்த்து விடுறார். ஏறக்குறைய அவர் அந்த ஊரிலிருந்து 30லேருந்து 50 இளையோர்களை வேலைக்கும் படிப்புக்கு அமைச்சு வச்சிட்டார். இது அங்கே இருக்கிறவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த ஃபாதரை அப்படியே அவங்க ஹவுஸ்லேயே அவர் அடித்து, அப்படி எங்கேயும் நடக்கல. நம்முடைய மறை மாவட்டத்தில் நடந்த மேட்ரு, நம்முடைய மறை மாவட்டத்தில் நடந்த விஷயத்தை தான் பேசிட்டுருக்கு. ரத்தத்தோட அவர் அந்த இடத்துலேருந்து அவர் அங்களுடைய வட்டார முதன்மை குருவை சந்திக்க வரும்பொழுது, என் வொக்கேஷன் அப்படி தான் வந்தது. நான் தான் அவரை சந்தித்தேன். அதன் பிறகு அவர் பேசிய பேச்சு தான் நான் இன்றைக்கி ஃபாதர் ஆகிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. ரொம்ப அடிபட்ட நிலையிலே ரத்தம்லாம் ஊற்றிக்கிட்டு நான் தண்ணி வேகமாக கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஓரம் கட்டப்பட்ட நிலையினருக்கு, படிக்க வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு குருவினுடைய முயற்சி எப்படிப்பட்ட விளைவை தந்திருக்கிறது, மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது 2வது நிகழ்ச்சி. 3வது நிகழ்ச்சி, நல்ல பொறுப்பில் இருக்கிற ஒரு பங்கில் அவர் பயங்கர ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். ஊருக்கு அவரை பற்றி தெரியும், அவரை பற்றி நல்ல பேர். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் தான் விஷயம் தெரியும். வீட்டுக்குள்ளே அவருடைய தாய்க்கு அவர் கவனிக்கிற விதம், உணவே கொடுக்க மாட்டார்.
உணவே இருக்காது. அவங்க ஏதோ கஞ்சி, இவங்களாம் நல்லா பெரிய டைனிங் ஹாலில் பயங்கரமாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப கேவலமாக கஞ்சி அது மாதிரி குடிச்சு தான் இருப்பாங்க. நான் பேசியிருக்கேம்மா, நீங்கள்ண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு. தரமாட்டான்பா, எதுவும் தரமாட்டான், சொல்லாத, வெளியே சொல்லாத, அடிச்சுடுவான். இன்றைக்கு இதுதான் நிலை. நம்முடைய சமய வாழ்வு, நம்முடைய கத்தோலிக்கர்கள், நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம், ஆனால் உண்மை எது என்று சொன்னால் இதுதான். வெளியில் நம்மை விட சிறப்பானவர்கள், நம்மை விட அழகானவர்கள், நம்மை விட பக்தியானவர்கள், நம்மை விட ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் உள்ளார்ந்த வாழ்க்கையில் தூரம், இதுவும் அதுவும் தூரம். சமீப ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஃபேமிலி பஞ்சாயத்து, ஃபேமிலி கணவன் மனைவி பிரச்சனை. ஒரு அது சாதாரண கிராமத்தில் ஒரு சிட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. பயங்கர ஸ்டைலாக இருப்பாங்க அந்த அம்மா, ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க. பஞ்சாயத்துன்னு வரும்பொழுது உட்காந்து பேசும்பொழுது தான் அந்த பேசின கெட்டவத்தெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த வார்த்தைகள் அவ்வளோ பயங்கரமாக, இங்கே இருக்கிறவங்க கூட அந்த கெட்ட வார்த்தை பேச முடியாது, அவ்வளோ மோசமான கெட்ட வார்த்தைகள். அதனால் எது இதுன்னு சொன்னாக்கா, நம்ம பார்க்கிற மனிதர்கள் நாம் இல்லை, நாம் நினைக்கிற மனிதர்கள் நாம் இல்லை. கிறிஸ்துவர்கள் என்பது நம்முடைய முகமூடி, அதற்கு பின்பாக வாழ்வது தான் உண்மையான வாழ்வு. இதுக்கு தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுகிற விஷயங்கள். 2வது வாசகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவார்த்தையை கேட்பவர்களாக இருந்து மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். வெறும் கேட்டால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இறை வார்த்தைகள் விளைவுகளை உண்டாக்க வேண்டும், இறை வார்த்தைகள் மிகப்பெரிய பலனை உண்டாக்க வேண்டும், இல்லைன்னா அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வாசகத்திலே கடவுளுடைய பார்வையிலே முடியும் போது சொல்கிறாரு அந்த லெட்டரில், கடவுளுடைய பார்வையிலே தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு, ரிலீஜியஸ், நாம் வாழுகிற அந்த கிறிஸ்துவ வாழ்வு, கடவுளுடைய பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு யாதெனில் 2 விஷயம். ஒன்று, துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், உங்களோடு வாழ்கிற, தேவைக்குட்பட்ட, தேவையில் உழல்கிற, தேவையில் இருப்பவருக்கு நீங்கள் உதவி செய்வதும். 2வது, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தால் கரைபடாதபடி, ஏன்னா சிங்கம் போல கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் உங்களை காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம விவிலியத்தில் படிக்கிறோம். சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது போல நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்வுகளும் நம்ம எப்படா கிடைப்போம், நம்ம எப்போ மாட்டுவோம் அப்படின்ற ஒரு சூழலில் இந்த உலகம் சார்ந்த கரைகள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. அதில் கரைபடாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்பது தான் இன்றைக்கு 2வது வாசகம். இந்த 2 வார்த்தைகள், ஒன்று அனாதைகளையும் கைம்பெண்களையும் உதவிக்கு இல்லாதவர்களை நீங்கள் கவனித்தலும், இந்த உலகம் சார்ந்த எதுவும் உங்களை கரைபடாமல் உங்களை காத்துக்கொள்ளும் தான் சமய வாழ்வு. அதுதான் கடவுளுடைய பார்வையில் சமய வாழ்வு. நம்முடைய சமய வாழ்வுனா எடுத்துக்கிறோம், இதை செஞ்சால் போதும், அதை செஞ்சால் போதும், முடிஞ்சிச்சு, 10% கொடுத்தா போதும், முடிஞ்சிச்சு, இல்லை இது பண்ணனா அது முடிஞ்சு போச்சு, இப்படி தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இது உள்ளார்ந்த வாழ்வாக மாறுவதில்லை, உள்ளார்ந்த வாழ்வாக மாறுவதில்லை. இதுக்கு தான் இன்றைய நற்செய்திக்கு நாம் செல்கிறோம். நற்செய்தியில் இயேசு சும்மா வரல அவனுங்க. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி முதல் பகுதி மட்டும் படிக்கணும், முதல் வரி. மார்க்கு நற்செய்தி 7:1-8. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞரும், ஒரு ஆளாக டீல் பண்ணல இயேசு ஒரு ஆள் டீல் பண்ணல, சேர்றானுங்க. பரிசேயர் ஒரு நாள் கொஸ்டின் கேட்குறான், சதுசேயர் ஒரு நாள் கொஸ்டின் கேட்குறான், மறைநூல் ஒரு நாள் கொஸ்டின் கேட்குறான். இப்போ 2 பேர் சேர்ந்து கேட்குறாங்க. டார்கெட் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னால், உண்மைக்கு சார்பாக இருந்தோன்னா உங்களுக்கு எதிராக பெரிய கூட்டமே இருக்கும் என்னுடைய அடையாளம். இயேசு சந்தித்தார், படிப்படிங்க. அப்புறமா அதில் பார்க்கும் பொழுது இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, இயேசுவே இங்கே உங்களுடைய சீடர்கள் கையை கழுவ மாட்டானுங்க, பாத்திரத்தை கழுவ மாட்டானுங்க, எந்ததையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படி சொல்லி அவங்க கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறாங்கன்னா, எத்தனை கட்டளை கொடுத்தார் கடவுளை? மொத்தம் எத்தனை கட்டளை கொடுத்து கடவுள் கொடுத்தது? சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட கட்டளை எத்தனை? 10. இந்த 10 கட்டளை என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே மெருகேற்றி அவங்க வாழ்நாள்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ அவங்களாம் போட்டு மொத்தம் எத்தனை கட்டளை ஆச்சு யாருக்காவது தெரியுமா? எத்தனை? வெரி குட், கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்துவோம் சார்.
தர்காஸில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்க, அதனால் பிரச்சனையே இல்லை. மொத்தம் எத்தனை கட்டளை தெரியுமா? 613 கட்டளை. பாத்திரத்தை எப்படி கழுவணும், கையை எப்படி கழுவணும், எவ்வளோ தூரம் கையை விடணும், இது மாதிரி நிறைய கட்டளைகள். அதுலேயே இந்த கட்டளைகள் நிறைய ஆனதுனால இவங்களாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா கட்டளையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு நாள் ஆகும் இல்லையா? அப்போது அவங்க ஃபாலோ பண்ணதுனால அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல, இப்படி தான் மீட்பு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் கொஷின் கேட்குறாங்க. எப்படி அவர்கள் பைபிள்லேருந்து கொஷின் கேட்குறாங்களோ அதே போல் நம்முடைய இயேசு அழகாய் பைபிள்லேருந்து பதில் சொல்கிறார். இறைவாக்கினர் எஸ்ஐயா 29:13 எடுங்க. இறைவாக்கினர் எஸ்ஐயா 29:13. என் தலைவர் கூறுவது இதுவே. படிச்சுட்டே இருங்க, சத்தமாக படிக்கல. உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்கள் இறையச்சம் வெறும் மனனம் செய்த மனித கட்டளையை சார்ந்தது. வெறும் மனப்பாடம் தான், கட்டளைகள்லாம் மனப்பாடம் தான். அதை எப்படி பின்பற்றுறது, கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுறதுலாம் வாழ்க்கையில் எந்த விடத்திலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. எசையாவிலேருந்து எடுக்கிறார். நீ பைபிளில் தானே சொல்கிற, நானும் பைபிள்லேருந்து சொல்கிறேன் அப்படி சொல்லி எசையா இறைவாக்கினர் 29:13 எடுத்து பதில் சொல்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், உள்ளம் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம கூட சில நேரங்களில் நம்ம வந்துட்டோன்னா கேட்டை பூட்டினோமா, வண்டியை சாத்தினோமா, இல்லை கேஸை ஆஃப் பண்ணோமா, லைட் ஆஃப் பண்ணோமா, டிவி ஓடி நிற்குது, பையன் சாத்தினானா இல்லையா, ஆஃப் பண்ணானா இல்லையா, பாதி நேரம் அங்கே என்ன நடக்குமோ அதை பற்றி யோசிச்சுருப்போம். நிறைய நேரங்கள் நம்ம உதட்டு பேசிகிட்டு இருக்குமே தவிர மனசு தான் எங்கேயோ இருக்கும். நம்முடைய ஜெபம் என்பது அப்படி தான் இருக்குது, நம்முடைய வாழ்வு என்பது அப்படி தான் இருக்குது. வெறும் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்றதை தான் இயேசு சொல்லுகிறார். வெறும் பெயரளவுக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் உண்மையில் நம்ம கிறிஸ்தவர்களாக இல்லை என்பது தான் இயேசு ஒரு அழுத்தம் தருகிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், உள்ளத்தில் அவர்கள் ரொம்ப உள்ளத்திலால் அவர்கள் என்னை போற்றுவதில்லை, உதட்டினால் தான் போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் உள்ளம் எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறார். என்னென்னா நிறைய நேரங்களில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் ஆமேன் சொல்கிறல்ல, ஆமேன்னா என்னது? ஆமேன் அப்படின்னா ஆமேனா? அப்படியே ஆகட்டும், ஏற்றுக்கொள்கிறேன், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன், வழக்கம் போல் ஆமேன். அந்த மனநம் செய்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எங்கே இருக்கு? போவாஸை பார்த்து சொல்வது, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்வது, ஆண்டவர் உம்மோடு இருக்கட்டும். பிரச்சனையோடு வந்திருக்கிற நீ, பிரச்சனையோடு வந்திருக்க, யாரெல்லாம் வந்திருக்கிற, வழிநடத்தல் இல்லாமல் வந்திருக்க, ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக தான் அதனுடைய அடையாளம். அதை தான் பைபிள் லட்சங்களோடு நான் பூசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்ம எங்கேயோ மான்மோடும் இருப்பாராக பதிலுக்கு அடிக்கிறமே தவிர அது உள்ளார்ந்த வழிபாடுகளை ஏற்படுத்துவதில்லை, உள்ள தொடுவதில்லை, எந்த இறை வார்த்தைகளையும் நம்ம தொடுவதில்லை. நீ எதனா பேசிக்க, நான் எதனா கேட்டு போகிறேன்ற மனநிலையோடு இருக்கிறோமே தவிர எந்த இறை வார்த்தைகளை நம்மை தொடுவதில்லை. இதை தான் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, நீதி இரக்கம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு கடவுள். நீதி இரக்கம் என்று இருக்கிறதே ஏதாவது இருக்கிறதா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ட்ரெஸ் பரிசேயர்கள், அந்த மன்னூரர்கள்லாம் அவங்க ட்ரெஸ்லாம் மேலுடைய இன்று வரைக்கும் அவங்க மேலுடைகள் நிறைய அணிவித்து கொண்டு, எத்தனை கட்டளைகள் சொன்னீங்கம்மா? 613 முடிச்சு போட்டுக்குவாங்க ட்ரெஸ்ஸில். 613 முடிச்சு போட்டுக்குவாங்க. அதான் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ட்ரெஸ்ஸில், வாழ்க்கையில் கிடையாது. ஆக அப்படி தான் நம்ம இருக்கிறோமே தவிர நம்ம போனால் ஒரு பாவசேனம் பண்ணால் முடிஞ்சிடும், இல்லை ஒரு பூசைக்கு போய்ட்டு வந்தால் முடிஞ்சிச்சு, ஞாயிற்றுக்கிழமை நன்மாங்கள்னா ஐயோ அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த கனிவு, அந்த இரக்கம் நம்ம தருவதில்லையே. அதை தான் சொல்கிறார். எது தீட்டு, எதரா தீட்டுன்ற, கழுவாத்தைய தீட்டுன்ற, எது தீட்டு என்பது தான் இறுதியாக சொல்லி முடிக்கிறார். எதுவும் நம்ம எல்லாம் தீட்டுன்னு நினைக்கிறது எல்லாம் வெளியிலேருந்து உள்ளே போகிறது தான் தீட்டுன்னு நினைக்கிறோம். பாத்திரத்தை கழுவாமல் உண்பது தீட்டுன்னு நினைக்கிறோம், கைகளை கழுவாமல் உண்பது தீட்டுன்னு நினைக்கிறோம். தீட்டு அது அல்ல, மாறாக உள்ளிருந்து என்ன வருதோ அதுதான் தீட்டு என்கிறார். உள்ளிருந்து வருவது தான் தீட்டு. இங்கே பாருங்கள், மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்துமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன.
தீவனாகி இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது. எது தீட்டு? தீட்டுனா என்ன? கடவுளுக்கு ஆகாதது, கடவுளுக்கிட்ட நெருங்கி வர முடியாது தீட்டு. தான் கடவுளுக்கு பிடிக்காது, கடவுள்கிட்ட வர முடியாது தான் தீட்டு. அப்போ எது தீட்டு? நீ பேசுகிற வார்த்தைகள் தீட்டு, நீ அடுத்தவர்களை பற்றி பேசுகிற வார்த்தைகள் தீட்டு. கடவுள்கிட்ட வர முடியாது. அடுத்தவர்களை பற்றி பாடுகிற புராணம் தீட்டு, அடுத்தவர்களை பேசுகிற இழிவுரை தீட்டு, அடுத்தவர்களை பற்றி எண்ணுகிற எண்ணம் தீட்டு. இதெல்லாம் தீட்டு. நீங்கள் ஒரு காலம் கடவுளிடத்தில் இந்த தீட்டோடு வர முடியாது. உன்னுடைய உள்ளத்திலிருந்து வருகிற, உன்னுடைய வார்த்தையிலிருந்து வருகிற எதையும் நீ ஒழுங்குபடுத்தாமல் ஆண்டவர்கிட்ட நீ கிட்ட கூட நெருங்க முடியாது என்பதுதான் இயேசுனுடைய வாதம். அவர்களை சின்ன பின்னமாக்கி வீட்டுக்கு அனுப்புகிறார். இறை வார்த்தையிலிருந்து பேசி, இறை வார்த்தை எடுத்து பேசி. அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, நான் உள்ளத்திலிருந்து நமக்கு என்ன வருகிறது? பொதுவாக நம்முடைய மறை மாவட்டம் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய மறை மாவட்டம் நம்முடைய ஊர் பொறாமை அதிகமாக இருக்குது. எல்லாத்த விட பொறாமை அதிகமாக இருக்குது. கொலை பண்ணுறமோ இல்லையோ, பொறாமையில் அவங்கள பற்றி இழிவாக பேசிடுறது. அந்த காசா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணா அது யார் தெரியும், உனக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும். இப்படி தான் அடுத்தவர்களை பற்றி பேசுவதன் மூலமாக, அடுத்த குடும்பத்தை பற்றி அவதூறு பேசுவதன் மூலமாக, அடுத்தவர்கள் சம்பாத்தியத்தை பற்றி அவதூறு பேசுமாக, அடுத்தவருடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி அவதூறு பேசுமாக, ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நம்ம அவதூறு பேசி நம்ம தீட்டுப்படுத்தி விடுகிறோம். அது ஆண்டவருக்கு ஒரு காலமாக, நீங்கள் ஒரு காலம் ஆண்டவருக்கு அருகில் வர முடியாது. ஆண்டவர் பக்கத்திலே இருக்கலாமே தவிர நீங்கள் ஒரு காலம் ஆண்டவரை சுவைக்கவோ அவருடைய அருளை பெறவோ முடியாது என்பதுதான் இறை வார்த்தைகள். இயேசுவாக பேசுகிறார், இயேசுவே பேசுகிறார். எது தீட்டு? இவதான் மனித உள்ளத்திலிருந்து வருது, இதுதான் தீட்டு. பாத்திரத்திலிருந்து வருதுன்னு நினச்சிக்கிறியா? உணவுலேருந்து வருதுன்னு நினைக்கிறியா? நெறிமுறைகள் கலெக்ட் பண்ணி நிறைய நேரங்களில் நம்ம நெறிமுறைகளை கடைபிடிப்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஐயோ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர உள்ளார்ந்த இரக்கம், உள்ளார்ந்த கனிவு நாம் இருக்கிறன்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? நிறைய பெற்றோர்களுக்கு, நிறைய அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி என் பிள்ளை காப்பாற்றுவன்ற உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. இவனை காப்பாற்றுவான் ஃபாதர், நானே சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், நானே பார்த்துக்குவேன், இவளெல்லாம் நம்ப முடியாது ஃபாதர். இன்றைக்கி நாங்கள் பேசும் பொழுது, பெற்றோர்களோடு பேசும்பொழுது சொல்கிற வார்த்தைகள், பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு இல்லை, அந்த நம்பிக்கையை தரவில்லை, அந்த நம்பிக்கை உரியவர்களாக இல்லை. அதே போல் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவதில்லை. அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருடைய பிறந்த நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயம், அன்னை மரியாளுடைய உடனிருப்பு. அவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறாங்களா அந்த அம்மா? எதுக்கு போகணும்? நான் இருக்கிறேன், கவலைப்படாத. எலிசபெத் அம்மாளுக்கு நான் இருக்கிறேன், இனி பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்றதுனுடைய அடையாளம் தானே. எத்தனை பெற்றோர்கள் அப்படிப்பட்ட உணர்வை பிள்ளைகளுக்கு தருகிறோம்? எத்தனை பிள்ளைகள் பெற்றோருக்கு அப்படிப்பட்ட உணர்வை தருகிறோம்? இல்லையா? ஆனால் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் கிறிஸ்டின் அப்படி சொல்கிறதில்ல. சில பேர் அதை கூட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆக என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைகள், கட்டளைகள், இயேசுடைய வார்த்தைகள் சொல்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். எப்படிப்பட்ட வெளி அடையாளங்களும் எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுடைய வெளி அடையாளங்கள், உங்களுடைய வெளி அடையாளங்களாக இருக்கிற காரணிகள் எதுவும் எனக்கு தேவையில்லை. உள்ளார்ந்த வாழ்க்கை, இரக்கம், நீதி, அன்பு ஆகியவற்றிலே விதைக்கப்பட்டால் அதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்கிறது இயேசுனுடைய வார்த்தை. ஆக ஒவ்வொரு விஷயத்திலும், பேசுகிற விஷயத்தில், நினைக்கிற விஷயத்தில், பழகிற விஷயத்தில், உறவுகள் பிரச்சனைகளை நம்முடைய அன்பையும் கனிவையும் தந்து இன்றைக்கி நிறைய பேரை வாழ வைக்கலாம். நான் இருக்கிறேன்னு சொல்கிற வார்த்தை எத்தனையோ பேரை வாழ வைத்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு சாவுக்கு சென்றவர்கள், தற்கொலைக்கு முயன்றவர்கள்லாம் ஒரு சில பேர் பேசி அவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார்கள். நான் இருக்கிறேன்ற ஒரு வார்த்தை. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். ஆமென். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய்மையான மாசற்ற சமய வாழ்வு யாதெனில் கைவிடப்பட்ட அனாதைகள் கைம்பெண்களை கவனித்தலும் கரைபடாமல் நம்மை காத்துக்கொள்வதும் தான் சமய வாழ்வு என்று இந்த நாளிலே 2வது வாசகத்தில் நாம் படிக்கிறோம். இதோ இந்த விசுவாசிகள் மன்றாட்டின் வேளையிலே நமக்காகவும் நம்மோடு உறவாடுகிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகிலே வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்காகவும் ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் அன்னையாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகம் தந்து அனைத்து தீமைகளில் இருந்தும் பாதுகாத்தருளும். மேலும் உமது பணிக்காக நீர் அழைத்துள்ள எம் திரு அவை தலைவர்கள் தொடர்ந்து நிலை வாழ்விற்கான வழியாகிய இறை வார்த்தையை மக்களுக்கு கற்பிப்பதில் முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் ஊடகங்களின் முன்னும் மக்களின் முன்னும் மக்களுக்கான தலைவர்களாக வெளிவேடம் அணிந்து செயல்படாமல் உண்மையில் மக்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாக செயல்படவும் சுயநலம் கடந்து மக்கள் பணி செய்யவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித சூசேப்பர் அன்பியம் மற்றும் எம் பங்கு இறை சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் எம் பங்கை சார்ந்த மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து குடும்பங்களின் தேவைகளையும் நிறைவு செய்தருளும். கடவுள் என்றும் மாறாதவர் என்ற யாக்கோபின் வார்த்தைக்கேற்ப என்றும் மாறாத கடவுளில் நாங்கள் இன்னும் அதிகமான பக்தியும் பற்றும் கொண்டிருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, பருவமழைக்காக காத்திருக்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இயற்கை மாற்றங்களினாலும் சுற்றுச்சூழல் கேடுகளினாலும் பருவ காலத்தில் மழை பெய்யாது வறட்சியும் அதிக மழையினால் அழிவும் ஏற்படும் நிலை மாறி மக்கள் அனைவருக்கும் தேவையான நல்ல மழை பெய்யவும் மக்கள் பாதிப்பின்றி மகிழ்வுடன் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, அகத்தின் இருளை நீக்கி அறிவொளியை வீசச் செய்யும் ஆசிரியர்களுக்காக மன்றாடுகிறோம். கல்வி பணி என்னும் அறப்பணியில் தங்களையே அர்ப்பணித்துள்ள ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான நல்ல உடலுள்ள சுகத்தையும் பணிக்கு தகுந்த நல்ல ஊதியமும் பணி நிரந்தரமும் கிடைத்து நல்ல முறையில் கல்வி பணியாற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. நம்பிக்கையோடும் பாசத்தோடும் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருமாறுமை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தாயும் தந்தையுமான இறைவா, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் நடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை பின்னை கொண்டு வாழ்வது நமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிக்கும் திருவயினை கொண்டுள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையின் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போ இதோ இறைமகனேசு. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர்.
திருமண ஓலை செங்கற்பட்டு மறை மாவட்டம் தர்காஸ் பங்கு தந்தை பி.கே. ஜார்ஜ், தாய் அமலகிரேசி, மகள் ஷாலி மெனான்சி என்பவருக்கும், செங்கை மறை மாவட்டம் மானாமதி கண்டிகை பங்கு தந்தை ஜி.எம். ஆண்டனி சாமி, தாய் மேரி ஜெசிந்தா, மகன் சுனில் ஜோசப் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது 3வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. குழுத்திரை மறை மாவட்டம் காப்புக்காடு பங்கு முண்டவிலை தந்தை ஜி. ராஜா, தாய் டி. சரோஜா, மகன் அனிஷ் என்பவருக்கும், செங்கை மறை மாவட்டம் தர்காஸ் பங்கு தந்தை விஜயகுமார், தாய் வேலம்மாள், மகள் ரம்யா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் 3வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. செங்கற்பட்டு மறை மாவட்டம் தர்காஸ் பங்கு தந்தை மரிய செல்வம், தாய் ஜூலி, மகன் எம். லெல்டன் என்பவருக்கும், வேலூர் மறை மாவட்டம் உரியூர் பங்கு தந்தை எம்.எல். ஜோசப் இருதயராஜ், தாய் ஜாக்லின், மகள் ஜீவிகா பிரான்சினா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. செங்கை மறை மாவட்டம் தர்காஸ் பங்கு தந்தை அருள்தாஸ், தாய் வேளாங்கண்ணி, மகள் பவித்ரா என்பவருக்கும், செங்கை மறை மாவட்டம் பாப்பநல்லூர் பங்கு தந்தை சேவியர், தாய் வாசுகி, மகன் பிரசாந்த் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் 2வது ஓலை. இத்திருமணத்திலே ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பித்த புனித சூசையப்பர் அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று மாலை 6 மணிக்கு வழக்கம் போல புனித அந்தோனியார் திருமலையிலே ஞாயிறு திருப்பலி நடைபெறும். வருகின்ற 3/9/2024 அன்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய் அன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோனியாருடைய தேர்பவனி திருமலையை சுற்றி ஜெபமாலையோடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் தாளாளர், பள்ளிகளுடைய தாளாளர் அருப்பணி கிறிஸ்துராஜ் அவர்கள் திருப்பலி தலைமையேற்க உள்ளார். ஆராதனையை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஆனந்த் அவர்கள் வழிநடத்தியிருக்கிறார். அந்த நாள் ஆசிரியர்கள் தினமாக நம்முடைய பங்கில் கொண்டாட இருக்கிறோம். ஆசிரியராக யார் யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறீங்களோ, பணி செய்கிறீங்களோ, ரிட்டையர் ஆனீங்களோ, மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கிறீங்களோ எல்லாருமே உங்களுக்காக சிறப்பான ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதனால் உங்களுக்காக இருக்கைகள் ஒதுக்கப்படும். எப்படி தாத்தா பாட்டிக்கு ஒதுனாலும் அது மாதிரி உங்கள் ஒதுக்கப்படும். ஆகவே நீங்கள் முன்னமர்ந்து பவனியிலே பங்கேற்று உங்களுக்கான சிறப்பு ஆசியை பெற அன்போடு அழைக்கின்றேன். எனவே நேரத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த நாளிலே பீடப்பூக்கள் மற்றும் தேர்பவனி இவற்றிற்கு பூக்கள் தேவைப்பட இருப்பதால் யாராவது உபயம் செய்திருந்தால் நீங்கள் உபயம் செய்யும்படி அன்போடு அழைக்கின்றோம். அன்றைய நாளிலே திருவழிபாடு ரீடிங் தான் இருக்குது. யாராவது படிக்கிறது இருந்தால் ஆசிரியர்கள் படிக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர்களாக ரிட்டையர் ஆனவங்களோ இருக்கிறவங்களோ படித்து கொண்டிருக்கிறவங்களோ அவங்க கூட வரலாம் தாராளமாக. வருகின்ற 6ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் சனி அன்று மரியாயின் மாசற்ற திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்று மாலை 6 மணிக்கு புனித சகாய அன்னையினுடைய ஜெபமாலை, நவநாள் ஜெபம், திருப்பலி நடைபெறும். எனவே பங்கு மக்கள் கலந்து கொண்டு இறையாசி பெற அன்போடு அழைக்கின்றோம். 5ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் வெள்ளி, அதனால் இயேசுனுடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்று மாலை 6 மணிக்கு ஆராதனை, திருப்பலி நடைபெறும். அதே போல் ஆர்ஜி கண்டிகளே சிறப்பு திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை மறைக்கல்விக்கு தயவுசெய்து அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக சிறப்பான வகுப்புகள், சிறப்பான திருப்பலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பங்கினுடைய குடும்ப அட்டை பெறாதவர்கள் பெறும்படியாகவும் பெற்றவர்கள் தவறாமல் சந்தா செலுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார ஞாயிறு திருப்பலி திருப்பலி காணிக்கை ரூபாய் 7110. அன்பார்ந்தவர்களே, அடுத்த வாரம் நம்ம அன்னையினுடைய பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். 3 நாட்களாக கொண்டாட இருக்கிறோம். 3 நாட்கள் சிறப்பான மறையுறையோடு கொண்டாட இருக்கிறோம்.
நான் அடுத்த வாரம் காலை வழக்கம் போல் திருப்பலி, வழக்கம் போல் எப்படி திருப்பலினா 6:30 மணிக்கு தயவு செய்து ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்கிறேன். காலை 6 மணிக்கு ஜெபமாலை வைக்கிறாங்கள்ல, அந்த நேரத்தில் ஒன்று கூடி திருக்கொடியானது மந்திரிக்கப்படும். ஆலயத்தை சுற்றி பவனியாக, அதன் பிறகு ஆரோக்கிய மாதா அன்னை கெபி அன்றைகளே நம்ம கொடி ஏற்றுகிறோம். அதனைத் தொடர்ந்து ஞாயிறு திருப்பலி அங்கே நடக்கும். நம்முடைய அந்தோனியார் திருமலையிலே ஞாயிறு திருப்பலி நடக்கும். இந்த திருப்பலியை வழிநடத்துவர்கள் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை சிறப்பு நற்கருணை ஆராதனை நடைபெற இருக்கிறது. அன்று மாலை சிறப்பு நற்கருணை வழிபாடு, அன்னை மரியாதை மையப்படுத்திய நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும். அந்த நற்கருணை பெருவிழாவாக புனித அந்தோனியார் திருமலையிலே நடைபெற இருக்கிறது. 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 2வது செவ்வாய்க்கிழமை நாம் அன்னை மரியாளுடைய தேர்பவனி விழாவையும் புதிய குருவை வரவேற்கும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. நம்மெல்லாம் இங்கே ஒன்று கூடி இருப்போம். புதிய குருவை நம்முடைய நடுவீதி, அது பேர் என்ன பேர்? நடுவீதி. அந்த வீதியிலிருந்து நம்முடைய புதிய குரு டிக்கனாந்தரில் பிரதரு, அவர் ஃபாதர் ஆகிட்டார் நேற்று, ஃபாதர் ரொனால்டு அவர்களை நம்ம ஒரு சின்ன உபசரிப்போடு அழைத்து வருவோம். அவர் அதன் பிறகு அவர் தேர் மந்திரிப்பார். தேர்பவனி நடைபெறும். தேர்பவனி அங்கே போய் சேர்ந்த பிறகு சிறப்பு திருப்பலி தந்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், புதிய குரு நிறைவேற்றுவார். அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும், அருள் உணவு நடைபெறும். இந்த நிகழ்வுக்கு யாராவது நீங்கள் உதவுவதாக இருந்தால், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஸ்பான்சர் பண்ண அன்போடு அழைக்கின்றோம். அன்றைய தினம் திருவழிபாட்டினை பங்கு பேரவையினர் சிறப்பிப்பார்கள். ஆகவே இதில் கலந்து கொண்டு பயன்பெற நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 நாள் திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாக நடைபெறும். அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு கொடி மந்திரிப்பு? 6:30. அதன் பிறகு கொடி மந்திரிச்சு இங்கே ஏற்றுறோமா இல்லை அங்கே ஏற்றுறோமா? அங்கே ஏற்றுறோம். பவனி இருக்குதா இல்லையா? இல்லை, நான் சொன்னதில் உங்களுக்கு கேட்டுக்குதான்னு தெரியல. அப்புறமா வந்துட்டு பார்த்தா நீங்கள் சொன்னீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னும் போது மனசே கஷ்டமாகுது. அதனால் 6:30 மணிக்கு கொடி மந்திரிப்பு. கொடி மந்திரிப்பு முடிந்த பிறகு ஆலயத்தை சுற்றி பவனி, அதன் பிறகு பவனியாக ஆரோக்கிய மாதா கெபி உள்ள நுழைவதற்கு இல்லையா, அந்த கெபி அருகிலே கொடியேற்றுகிறோம். கொடியேற்றிவிட்டு அப்படியே நம்ம புனித அந்தோனியார் திருமலையில் ஞாயிறு திருப்பலியை, அன்னை மரியாளுடைய பிறந்தநாள் திருப்பலி அது, அதனால் சிறப்பு திருப்பலியாக நிறைவேற்றுகிறோம் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். 2வது நாள், 3 நாள் அட்டன் பண்ணுங்க. 2வது நாள் சிறப்பான நற்கருணை ஆராதனை, அன்னை மரியாளை மையப்படுத்திய நற்கருணை ஆராதனை அது. அதனால் அன்னை மரியாளும் நற்கருணை என்கிற தலைப்பில் அந்த விழா நடைபெறும். ஆகவே கலந்து கொண்டு சிறப்பிக்க பயன்பெற அன்போடு அழைக்கின்றோம். அந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள் பாடகர் குழு. இன்று மாலை பாடகர் குழுவுக்கான கூட்டமும் பயிற்சியும் இருக்கிறது. ஆகவே 7 மணிக்கு பிறகு ஒன்று கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 3வது நாள் தான் புரிஞ்சுதானே எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு புரியுதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. 3வது நாள் நம்ம நடுவீதியிலிருந்து புதிய குருவை நம்ம வரவேற்கிறோம். கோயில் வரைக்கும் தான் வரவேற்கிறோம். வந்த பிறகு புதிய குரு தேர் மந்திரிக்கிறார். இங்கே தேர் மந்திரிக்கிறார். தேர் மந்திரிச்ச பிறகு வழக்கம் போல் நம்ம தேர் பவனியை நம்ம புனித அந்தோனியார் திருமலையை நோக்கி கொண்டு செல்வோம். அங்கே மாலை சிறப்பு திருப்பலி, அதனை பிறகு அந்தோனியார் கெபியில் வந்து நம்ம கொடியிறக்கம், அதன் பிறகு அருள் உணவு. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேட்டுங்க அதுக்கப்புறம், சரிங்களா? ஆகவே இதற்காக உதவி செய்ய நினைப்பவர்கள், அன்னை மரியாளுக்கு உதவி செய்ய நினைப்பவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுத்து பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன், நம்ம கவர்மெண்ட்டில் சிங்கிள் பேரண்ட், அப்பா அல்லது அம்மா யாராவது இறந்தவங்க இருந்தாங்கன்னா அவருடைய வருமானம் 1 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால், ப்ளஸ் அவருடைய பிள்ளைகள் யாரும் 18 வயசு தாண்டாமல் இருந்தாங்கன்னா, நம்முடைய தற்போதைய கவர்மெண்ட்டினுடைய ஸ்கீம் மாதம் 4000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கிறது. யாருக்காவது வேணும் அப்படின்னா, ஃபாதர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா அதற்குரிய ஆள்களை நம்ம பிடித்து நம்ம வாங்கி தருவதற்கு முயற்சிப்போம், சரியா? அதே போல் 2வது மிக முக்கியமாக நீங்கள் எல்லாரும் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். குறிப்பாக ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா நம்முடைய தமிழக அரசினுடைய இன்சூரன்ஸ் 2 லட்சம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்சூரன்ஸு 3 லட்சம், மொத்தம் 5 லட்சம் இன்சூரன்ஸ். தைரியமாக எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் நம்ம போகலாம். அதனால் தயவுசெய்து இன்சூரன்ஸுக்கு உதவி வேணுனாலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம்.
ஆகவே யாருக்கு உதவி வேணுமோ அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பெயர் எழுதிக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவோம், அந்த நாளில் உங்களை அழைப்போம். சரிங்களா? மூன்றாவதாக, நம்முடைய கல்லறைக்கு ஃப்ரண்ட்டில் எதுவும் நம்முடைய காம்பவுண்ட்லாம் இல்லாதனால நம்முடைய தமிழக அரசிற்கு விண்ணப்பித்திருக்கிறோம் உதவி செய்வதற்காக. பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஏறக்குறைய 26 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. அது கிடைக்கணும்னு வேண்டிங்க, கிடைச்சா நம்ம கல்லறை அழகுபடுத்தப்படும், ஊருக்குள்ளே வரும்போதே பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஜெபத்தில் இதை வைக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். +2, +1, 10th மாணவ மாணவியர்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் அன்று அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும். அதனால் அவங்களுடைய அப்பா அம்மாலாம் ப்ரைஸ் வாங்க வராதிங்க, பிள்ளைகள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. திருப்பலி முடிந்த பிறகு அன்பிய தலைவர்கள் ஒன்று கூடும்படி, ஆலயத்தினுள்ளே ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பிய தலைவர்கள் என்ன, ஃபாதர் ரொனால்டுடைய உபசரிப்பு இந்த திருவிழா பற்றி பேச வேண்டும். அதனால் இருக்கிறவர்கள் அல்ல, உங்கள் அன்பிய தலைவர் வரலைன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறவர்கள் வந்து ஒன்று கூடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரர்களுக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாதவர்களை நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியை நமக்காக ஜெபித்த அருட்பணி ஸ்டான்லி அவர்களுக்கு பில்லா சபையை சார்ந்தவர் கரங்களை தட்டி நன்றிகளை நாம் தெரிவிக்கிறோம்.